friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு சூப்பர் கிறிஸ்பியான ஜூசியான ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் லெக்ஸை மேரினேட் பண்ணிக்கலாம். இது மேரினேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 மேரினேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிக்கன் லெக்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீப் கட்ஸ் பண்ணுறதுனால வெளியில் நம்ம அப்ளை பண்ணுற மசாலா உள்ளே நல்லா சார்ந்து வரும். வெளியில் மட்டும் அந்த கோட்டிங் இருந்து உள்ள சிக்கன் வந்து ரொம்ப பிளாண்டாக இருந்தால் நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் 2லேருந்து 3 டீப் கட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சிக்கனை இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணதுக்கப்புறம் உப்பு, எலுமிச்சம்பழம் இதுதான் ஃபர்ஸ்ட் மேரினேஷன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி லெமனோட ஜூஸ் அதையும் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா மேரினேட் பண்ண விடணும். ஸோ இப்படி செய்யறதுனால சிக்கனில் உப்பும் நல்லா சார்ந்து வரும். லெமன் புளியறதுனால சிக்கன் நல்லா டெண்டர் ஆகும். குக் ஆகிறப்ப நல்லா பெசரிட்டு ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். இது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம செகண்ட் மேரினேஷன் பண்ணிடலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கூட சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா குக் ஆகும். இதுல வந்து கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் கலர்ஃபுல்லா இருக்கும் நமக்கு சிக்கன் குக் ஆகி வரப்ப. ஸோ காரம் கம்மி தான் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர்ல, ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையோட இலைய வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறதுனால நம்ம ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்ற அதே ஃப்ரைடு சிக்கனோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி விடணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆச்சுன்னா நமக்கு சூப்பராக மசாலாலாம் உள்ள சார்ந்து வந்துடும். 20 மினிட்ஸ் நல்லா மசாலாலாம் மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் மேரினேஷன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஜஸ்ட் நீங்கள் அடுப்பில் ஆயிலை ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த பவுடர்லாம் போட்டுட்டு நல்லா கோட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டையை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா முட்டை சேர்த்தாதான் இந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். முட்டையை சேர்த்து நம்ம பண்ணுறதுக்கும் முட்டையை சேர்க்காம நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக முட்டையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவுட்டர் லேயர் நல்லா சீக்கிரமா குக் ஆகி உள்ள சிக்கன் வேகவே வேகாது. 5 நிமிஷம் சிக்கனை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அந்த ஆப்போசிட் சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் செய்யறதுக்கு ஸ்டெப்ஸ் வேணா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் செய்யறப்ப ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதுல லெமன், தயிர் ரெண்டுமே சேர்த்திருக்கேன். நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கிட்டா கூட ஓகே தான், பட் எக்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுல கசூரி மேத்தி சேர்த்திருக்கிறதுனால சாப்பிட்றப்ப நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ஒரு டிராப் மசாலா கூட எண்ணெயில உதிராம கம்ப்ளீட்டா கோட் ஆகி சூப்பரா நமக்கு வந்திருக்கு பாத்தீங்களா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ரெசிபில உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.